கல்லூரிக்கு படிக்க போகும்போது கல் குடிச்சு தான் போவோம். இந்த எங்கள் அண்ணன் வந்திருக்குமே, அங்கிட்டு இருக்காரா? இந்த பாரு, உலகத்தில் எந்த கல்லூரி வாசல்ல அது கல் கடை வச்சு பார்த்துருக்கியா? எங்களுக்காக தான் கல் கடை. எங்கள் பெரியப்பா வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார். போகும்போது குடிச்சிட்டு போவோம், வரும்போது குடிச்சிட்டு போவோம். வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போகிறதில்ல, கபடி விளையாடுறது, பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது, பொரோட்டா திங்கிறது, கல் குடிக்கிறது, படம் பார்க்கறது. அவர் பேசுவார் ப்ரோ, நமக்கு செட் ஆகுமா அது? அவரோட தகுதிக்கு என்கரேஜ் பண்ணோம் பிள்ளைங்கள. நல்லா படிங்கப்பா, இப்படி செய்யுங்கப்பா, அப்படி செய்யுங்க. கல் குடிச்சிட்டு போகிறான், டம் அடிச்சுட்டு போகிறான்னு சொன்னால், இவர் அப்படி செய்திருந்தா மற்றவங்களாம் இப்படி செய்தான்னா, இவர் தாசியாக போயிட்டாருன்னா மற்றவங்களாம் தாசியாக போயிடணும்னு அர்த்தம் கிடையாதுல்ல. இவன் அரசியல்வாதின்னு சொன்னால் மக்களை திருத்தணும். இவன் இப்படிலாம் பண்ணின்னு சொன்னால் இவன் அரசியல்வாதியே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதாவது நம்ம ஒரு செய்கிற செயல் வந்து மற்றவங்களுக்கு நல்லதாக இருக்கணும். அதை அவங்களுக்கு கெடுக்கிற மாதிரி எந்த செயல் செஞ்சாலும் யார் செஞ்சாலும் தப்பு தான். இந்த செயல் வந்து தப்பானது, முறைகேடானது, மக்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு செயல். இல்லை, ஏற்றக்கூடாது தான் ப்ரோ. கல் குடிச்சிட்டு காலேஜ் போனால் அது என்ன கதை? எப்படி குடிச்சிட்டு போயிட்டு அடுத்த என்ன பிரச்சனை பண்ணிட்டு அவங்ககிட்ட கல் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பான விஷயம். பொது மேடையில் இதை குடிக்கணும், குடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முன்னுதாரணம் இருக்குது. ரொம்ப முட்டாள்தனமான வேலை.